என் வாழ்க்கையிலேயே எனக்கு இருக்கிற பெரிய ஆசை எதுவும் தெரியுமா கைஸ்? வீடு கட்டுறதோ, சொத்து பணம் சேர்க்குறதோ, நகை வாங்கிட்டு சேர்த்து வைக்கிறதோ இதுதான் கிடையாது. அப்போ என்னோடய ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 8 மணி டு 9 மணிக்கு வேலைக்கு போனோம்னா, சாயந்தரம் ஒரு 4 டு 5 மணிக்கு வேலை முடிஞ்சு ரூமுக்கு வந்தோம்னா ஒரு 8 மணி நேரம் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கை என்னோடய லைஃப்பில் நான் அனுபவிச்சிடணும் அப்படிங்கிறத என்னோட பெரிய ஆசையாகவே இருக்குது. சரி, இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் ஒரு 12 டு 11 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். பட் இது எனக்கு பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி நிறைய டைம் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. பட் இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்க, அதாவது ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க வந்து ஃபெஸ்டிவல் டைம், லீவ் டைம் வந்து கடைகளுக்கு வேலைக்கு போவாங்க. அதாவது பிளாட்ஃபார்ம் துணி கடைகளாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய கடைகளுக்கு பார்ட் டைமாக வேலைக்கு போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அது அவங்களோட குடும்ப சூழ்நிலையாக கூட இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தேவைக்கு கூட போகலாம். அது தப்பு கிடையாது, போகலாம். பட் அப்படி போகிறவங்க வந்து அதே நீங்கள் கண்டினியூவாக அது பின்னாடியே போயிடாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 200 ரூபா கிடைக்குதுன்னா அது வந்து ப்ரெசென்ட் லைஃப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஹியூஜாக ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். அதாவது உங்கள் ஃபேமிலி ரீதியாகவும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாகவும் சரி, கொஞ்சம் பெருமையாக இருக்கும். பட் அது வந்து ஃபியூச்சரை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இப்போ நீங்கள் அந்த 200 ரூபா பின்னாடி போயிட்டு உங்கள் படிப்பை விட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ஃபியூச்சரை வந்து அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதனால் வந்து காசு முக்கியம் தான் இல்லைங்களா, பட் படிப்பை கொஞ்சம் கண்டினியூவாக பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்ல வர்றது. வீட்டுக்கு என்ன தான் கஷ்டமாக இருந்தாலுமே நீங்கள் உங்கள் பார்ட் டைம் போனீங்கனாலுமே படிப்பை வந்து நெசசரியாக எடுத்து பண்ணுங்கள். அதனால தான், ஏன்னா ஒரு அனுபவிச்சு தான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுனால தான். நான் என்னோடய சூழ்நிலைக்காக தான் நாங்கள் படிப்பை விட்டேன். பட் அதோட ரிஃப்ளெக்ஷனை நான் இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்ருக்கிறேன். என்னோடய வயசு இப்போ 28 ஆகுது. இப்போ வரைக்கும் நான் அனுபவிச்சுட்ருக்கிறேன். சம்டைம்ஸ் தோணும் ஏன்டா படிப்பை விட்டோம் அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் வந்து காரணங்கள் என்கிட்ட இருக்குதுங்கிறதுனால சொல்ல முடியாது. தென் கரஸில் போடலாம் அப்படின்னு பார்த்தாலும் எனக்கு அதுக்கான மைண்ட் செட் வரமாட்டேங்குது. வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ படிங்க கைஸ், அவ்வளோதான். டாட்டா.